நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோன்னு நடக்குது பாத்தியா? இது நியாயமா? இது நியாயமா? நாங்க தானே ஜெயிச்சோம், நாங்க தானே ஜெயிச்சோம். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஜமைக்காவை சேர்ந்த உசைன் போல்ட் என்பவர் 9.58 செகண்ட்ல ஓடி வின் பண்ணிருக்காராம். அதுதான் உலக ரெக்கார்டா, அப்படிதான் சர்வே சொல்லுது. ஆனா எங்களோட பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீ போய் பேச தெரியுமா? தெரியுமா? அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. என்னாச்சு? மாப்பிள புள்ளையாண்டா ஓடுறான். அது இல்ல தலைவரே, பொண்ணு ஓடி போச்சு. மக்கள் மனசுல நாங்க இருக்கோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். திமுக இப்படி இருக்கணும், வாய் பத்திட்டு பேசாம இருக்கணும், எங்களை விமர்சிக்க கூடாது. எங்களை விமர்சிப்பதற்கு அவங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. சாத்து மூடு. நான் எதுக்கு சொல்றேன்? சாத்து மூடு. நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கலையா? நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கலையா? உங்களுக்கு மட்டும் தான் வந்து தமிழ்நாடு எழுதி கொடுத்திருக்கா? நீங்க தான் முதலமைச்சர் ஆகணுமா? நீங்க தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா? நாங்க அமைச்சர் ஆக கூடாதா? நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிடணும் இல்லையா? நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்காங்க. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலயே வேலையா வச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. அதாவது நான் இந்த 40 நாளா சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், அவர்கள் வந்து ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில், செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. எல்லாம் ஒன்னால கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இதனாலதான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோட்டலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? இது மாதிரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுக்கிட்டு வேற வழியில வந்து எல்லாரையும் எங்க மேல புகார் கொள்ளணும்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க வந்து இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்க கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க செய்யற வேலையை பார்த்து உங்கள்ட்ட வெளியே விட்டாங்க. ஆடியோ வீடியோ கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதாமா? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியல்ல தோற்று போயிருக்கிறார். ஸோ இதற்கு மேல என்ன கேவலம் இருக்கு? கடந்த 50 வருஷம் அந்த மாதிரி நடந்திருக்கா? இதற்கு மேல திருந்துங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தேர்தல் எப்ப வேணாலும் வரலாம், விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். மோடி கூட்டணி கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம்.
எந்த சூழ்நிலை வரலாம். திரு ஸ்டாலின் அவர்களை இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் எழுவவில்லை. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். போதுபான்மை பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை. ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனே இருக்கான். நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. கோவம்லாம் வரலைங்க, எனக்கு சிரிப்பா தான் இருக்கு, பாவமா தான் இருக்கு. சரி, என்ன இன்னும் அந்த மக்கள் தீர்ப்பை அதை ஏத்துக்கல, அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு ஏத்துக்கல, ஏன் அந்த நிலைமை வந்ததுன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுட்டு பேச மாட்டாங்க. நான் தூங்கிட்டேன், இப்பதான் பாலிடிக்ஸ் தாண்டி நமக்கு புரியுற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் திஸ் பார்ட்டி ஃபண்ட்? லஞ்சம். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, புதிய ஒரு அரசாங்கம் வரும் பொழுது பேரளவுக்கு சில ஒப்பந்தங்களை ஃபர்ஸ்ட் ரத்து பண்ணுவாங்க. போன முறை திமுக வந்த போதும் கொஞ்சம் ரத்து பண்ணாங்க. ஆனால் பெரும்பாலான ஒப்பந்தங்களை தொடர்வாங்க. அந்த தொடரும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கடந்த ஆட்சியில போட்ட ஒப்பந்தமா இருந்தா நீங்க ஒரு 2% இல்ல 4% பார்ட்டி ஃபண்டா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி. நம்ம கார்பரேட் இது எடுத்துப்போமே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைஸ்ல, ஏன்னா அங்க அமலாக்கத்துறை ரெய்டு செஞ்சு 7.5 முதல் 10% அவர்கள் பார்ட்டி ஃபண்டாக கலெக்ட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக அவங்க முன் வச்சிருக்காங்க. எப்படி நேரு அவருடைய அசோசியேட்ஸ் டிஜிபிக்கு எழுதின லெட்டர்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நமக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பாலம் கட்டினாலும் எது செஞ்சாலும் 20% முதல்ல ஒதுக்கிட்டு அப்புறம் மிச்ச காசுல தான் அவங்க கட்டணும். மிச்ச காசுல தான் கட்டணும். which means நீங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு ஒப்பந்தமும் 20% பூஸ்டட் எஸ்டிமேட்டாக இருக்கும். எஸ்டிமேட் 20% பூஸ்ட் செய்யப்பட்டு இருக்கும். ஒரு பாலத்துக்கு 100 கோடி தான் ஆகும்னா டெண்டர் வேல்யூ 120 கோடி ரூபாய்னு சோ நீ 100 கோடி கட்டிக்க, 20 கோடி இந்த பக்கம். தாவேக்கா அரசு வந்தப்புறம் நின்றுச்சு அதெல்லாம். பெரிய அளவுல அவங்க டெண்டர்கள் போடல, சில டெண்டர்கள் தான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதால எங்கேயும் எதுவும் நம்ம கேள்விப்படல. மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது.